எக்கு வச்சுட்டு குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வழக்கமாக பிரியாணிக்கு எடுக்கிற மாதிரி நீளமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டையை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு 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 மூடி போல் எலுமிச்சைப்பழம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். கூடவே நான் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே குக்கரில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தோன்னா சாதம்லாம் சைடில் ஒட்டாமல் உதிரியாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து இது நல்லா சூடு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறமா நான் அதில் பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறமா கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. உங்ககிட்ட ஸ்டார் பூ இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அதில் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் ஒரு ஸ்பூன் போல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்குறேன். தக்காளி சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட கொத்தமல்லியும் புதினாவும் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். நான் அது இல்லை, அதனால் நான் சேர்க்கல. நான் புளிப்புக்காக கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்தா பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அந்த வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 சொட்டு போல் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறேன். இதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தோன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் கரம் மசாலா வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போல். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா பார்த்துட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். இன்கேஸ் தேவைப்பட்டதுன்னா கூட நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உறுப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக பிரியாணிக்கு இப்படி வைக்கும்போது உப்பு ஒருக்கல் தூக்கலாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் வேணுன்றதை சேர்த்துட்டு இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ரைஸுக்கு எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு 1க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. ஸோ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு எல்லாம் நான் பார்த்துட்டேன், சரியாக இருக்குது இதில். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக ஒரு பபிள்ஸாக வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன், நல்லா அலசிட்டேன். ஸோ இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ இது ரொம்பலாம் வேக வைக்க வேணாம். ஒரு 2 விசில் வச்சுட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ இதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் அந்த அவிச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் மசாலா. இந்த மசாலாவை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் முட்டையில் மசாலா சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ கலந்து வச்சுருக்கிற முட்டையை தோசைக்கல்லில் போட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா சேர்கிற மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ் நீங்கள் விட்டுட்டும் நீங்கள் நேராக போடலாம். ஆனால் கொஞ்சம் முட்டையெல்லாம் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா நல்லா மசாலா சேர்ந்த மாதிரி இருக்கும் முட்டை. அதுக்காக தான் நான் அதை பண்ணுறேன்.
இப்போது நம்ம விசில் வச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு 90% குக் ஆகி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நான் கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் மேலே எடுத்துட்டு குக்கரை வச்சுட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆரஞ்சஸ் கலர் வரும் இல்லையா பிரியாணியில் மேலே, அதுக்கு வந்து நான் வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர். அதை கொஞ்சமாக இப்படி தண்ணியில் கலந்துட்டு நான் மேலே ஊற்றி விட்டுறேன். ஸோ மேலே உள்ள கொஞ்சம் பிரியாணியில் மட்டும் அந்த கலர் வந்து வரும். இப்படிதான் யூஸ்வலா கலர் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டைய இதுக்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்து ஒரு நல்ல மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோன்னா இது நல்லா அந்த சூடில் வேகும். நான் டைரெக்டாக ஹீட் எதுவுமே கொடுக்கல, ஒரு மீடியம் ஃப்ளேமில் கீழே வந்து தோசைக்கல் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தம் போடுற மாதிரி. பட் எக் பிரியாணிக்கு இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதனால தான் ஒரு 90% வேக வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மேலே தண்ணி வச்சிடலாம். ஸோ வந்து இந்த எக் பிரியாணி நல்லா வெந்துடும். அதோட எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.